திடீர்னு அவருக்கு பிரெயின் ஹேமரேஜ் வந்துருச்சு. அங்கேயே திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவரோட மறைவுக்கு பிறகு கூட நீங்க எங்கேயுமே வெளியே வந்ததே கிடையாது. நானா இருக்கேன், அவ்வளோதான். மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் நான். இது எல்லாரும் என் வயசுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்கன்னா இது பழகி போச்சு. அதுவும் வயசு எதுவும் சொல்ல முடியுமா? 80 1945 பவன். சுருளிராஜன் இருக்காங்களா, அவங்க வைஃப் ரொம்ப கலகலன்னு அண்ணின்னு வந்துடுவாங்க. எனக்கு அவங்கள மாதிரி மிங்கிள் ஆக முடியல. தவிர ஷூட்டிங் இல்லைன்னா கீழே தான் தரையில் படுத்துப்பார். சமைக்கவா, அது சமைக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஆனால் எங்கள் மாமியார் விட மாட்டாங்க. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. எம்ஜிஆர் சார் மேலே உயிரே வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க, உயிரோட கொடுப்பேன்னு சொல்லினேன். சரியா அவர் இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஐயா மறைஞ்சிட்டாங்க. ரொம்ப சின்ன வயது தான், 50 வயது அப்படின்றது. என்ன ஆச்சு ஆக்சுவலாக அவருக்கு? அவருடைய ஒரு ஆண்டி பெங்களூரில் தான் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு துக்கம் கேட்கறதுக்கு தான் போயிருந்தோம் ஃபேமிலியோட. ஸோ நான் தான் போகிறது. அதுக்குள்ளே என்னோட பொண்ணு இவங்கெல்லாம் நானும் வரேன்னு இந்த 2 குட்டிங்களும் சேர்ந்துருச்சுங்க. ஸோ நாங்கள் போய் அங்கே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு பிரெயின் ஹேமரேஜ் வந்துருச்சு. நாங்களே எதிர்பார்க்கல. தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா பெங்களூர்லேயே ஹாஸ்பிட்டலில் இங்கேயும் தெரியல, அங்கே எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, யாரோட ஹெல்ப்புன்னும் தெரியல. ஸோ அங்கேயே திடீர்னு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சடன் சொன்னீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஆமாம், இவ்வளோ பெரிய நடிகருடைய மனைவி அப்படின்றது வந்து உங்களுக்கு கிட்ட துளி கூட இல்லை. அது அப்போ இருந்தே இல்லையா? எப்பவுமே இல்லை. நானாக இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு அந்த ஷோ ஆஃப் பண்ணலாம் தெரியாது. எனக்கு நான் ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த ஜுவல்ஸ் பிடிக்காது. ஆனால் க்ளோத்ஸ், துணி பிடிக்கும் எனக்கு. துணியில் வந்து மற்றபடி ஷோ ஆஃப் எங்கே போனாலும் சிம்பிளாக தான் போவேன் நான். எல்லாருக்குமான ஒரு கேள்வி வந்து, இவ்வளோ வருஷம் ஐயா மறைஞ்சும் 40 வருஷம் ஆச்சு உங்களை, பட் உங்களோட ஃபோட்டோ எதுவுமே வெளியே பார்க்கவே முடியாது. நீங்கள் எங்கேயும் பெருசாக வந்ததே கிடையாது. அவருக்கு வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும், எதுக்கு மீடியாவில் வரணும். அவரோட மறைவுக்கு பிறகு கூட நீங்கள் எங்கேயுமே வெளியே வந்ததே கிடையாது. ஸோ அதே பழக்கமாகிடுச்சு, நம்மளுடைய பழக்கம் தானே நம்மளுக்கு. ஸோ யாருமே வந்ததில்லை. நடிகர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நடிகர்களோட மனைவிகளும் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நான் சொல்லணுன்னா சுருளிராஜன் இருக்காங்களா, அவங்க வைஃப் ரொம்ப கலகலன்னு. அவங்க வந்து அந்த பாண்டிங் அவரோடு இருக்கும்போதே அண்ணின்னு வந்துடுவாங்க. அவங்க தான் வந்திருக்கு. நான் போகலனாலும் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக, எனக்கு அவங்கள மாதிரி மிங்கிள் ஆக முடியல. தவிர மற்றபடி அவங்க ரொம்ப நல்ல மாதிரி. இப்போ கூட அங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் தெரிஞ்சால் சில டைமில் நான் எதாவது ஃபங்க்ஷன் கூப்பிடணுன்னு பார்க்குறது அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து அண்ணின்னு வந்து ரொம்ப ஒரு உரிமையோடு வந்து உங்ககிட்ட பேசுறது. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னு அதை கேட்குறேன் நான். எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இருக்கும், எங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அப்படி தான் பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். ரொம்ப இளமையாக இருக்கீங்க நீங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்ததுக்கு முதல்ல. இது ஏன்னா நீங்கள் அதை இது பல பேருக்கு இது மோட்டிவேஷனாக இருக்கும் அது. ஸோ இதை எப்படி கேரி பண்ணுறீங்க நீங்கள்? நானா ஒன்றுமே இல்லாதான். ஆனால் ஒன்று மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் நான். அதை தான் அப்பப்போ மறந்துடுவேன். எப்படி போதும் ஃப்ளோவில் விட்டுருவேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக எல்லாருமே எனக்கு தெரியும், இது வந்து எல்லோரும் என் வயசுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்கன்னா இது பழகி போச்சு. அதுவும் எனக்கு அந்த ஆச்சரியங்கள் பழகிடுச்சு. ஆமாம். ஆனால் அதுக்குன்னு ஒன்றும் மெனக்கெடுறது இல்லை. சில டைமில் முந்தியெல்லாம் வாக் போவேன், அந்த வாக்கே நிறுத்திட்டேன். பண்ணணும்னு மனசில் இருக்கு, ஆனால் மனசுலேயே எல்லாம் சுற்றிட்டு வந்துடுறேன், எங்கேயும் போகிறதில்ல. ஸோ ஆனால் என்ன மாதிரி இருக்காதீங்க. எல்லோரும் ஹெல்த்தை பாருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, அன்டைமில் சாப்பிடாதீங்க. இதுதான் என்னோடய அறிவுரை. ஹெல்த் தான் முக்கியம். அதுக்கப்புறம் அது தானாக மற்றது நடக்கும். நீங்கள் சொன்னீங்க அந்த இளமை ரகசியம் சொன்னீங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம் கேட்குற, உங்களோட வயசு எதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். 80 1945 பவன் டிசம்பர். சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க 15 வயசில். பட் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிடித்த விஷயங்கள் என்ன? நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? ஃபேமிலி பார்த்துக்கிறது, பசங்க நல்லா படிக்கணும். ஸோ அந்த பசங்களோடய என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிடுச்சு. வேறு ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்குன்னு ஒரு கால அவகாசம் ஆயிருக்கும். அதுக்கு இருந்தாங்க என்னுடைய இன்லாஸ் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுடைய இதில். ஸோ எனக்கு அந்த டென்ஷன் எல்லாம் தெரியல. எனக்கு சமைக்க எப்போ ஆரம்பிச்சிங்க?
சமைக்கவா? அது சமைக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து அப்படியா? அப்பத்துலேருந்து. ஆனால் எங்கள் மாமியார் விட மாட்டாங்க, நான் தெரியாதுன்னு. ஆனால் அதெல்லாம் பார்த்து பார்த்து கற்றுட்டு அதுக்கப்புறம் என் கைக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் விட மாட்டேங்கிறேன். சூப்பர். சாருக்கு எது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சமைக்கிறதுல? அப்படியெல்லாம் ஒன்றும் பாராட்டி நான் கேட்கவே இல்லை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவார், அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அப்படியே நினச்சிட்டாங்க என்ன. ஸோ எங்கள் மாமியார் தான் பண்ணுவாங்க நிறைய. அப்புறம் நான் அவங்களுக்கு வயசான உடனே நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போவும் வந்து அந்த குக்கு இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் நான் அந்த கிச்சனில் போகணும் எனக்கு. உங்களுக்கு ஆமாம், அந்த நம்ம இடம் அது எப்பவுமே அப்படி. ஸ்கூலுக்கு போகிறது வரதெல்லாம் இப்போ ஷூட்டிங் நீங்கள் சொன்னீங்களே அவ்வளோ பெருசு டைம் இருக்காதுன்னு, பட் வந்திருக்கிறாரு அப்படி பசங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறது என்றைக்கா நடந்திருக்காரு? இல்லை ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிறது அந்த மாதிரி ஏதாவது? ஆஹா, அதுக்கு டைமே இருந்ததில்லை. கரெக்டாக அதுக்கும் ஷூட்டிங்கில் இருப்பார். ஸோ அதெல்லாம் அந்த பாட்டெலாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருது. நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. காமெடி, சீரியஸ், வில்லன், எமோஷ்னலான கதை, ஹீரோவும் பண்ணியிருக்காங்க. எது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அவருக்கு தில்லுமுல்லு தான். தில்லுமுல்லு, காசைதான கடவுள, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர்ஸாக இருக்குது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுறது? எனக்கும் அது தான் பிடிக்கும். உங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இப்போ வில்லன் அடிக்கும்போது வந்து எனக்கு பிடிக்கல அன்னைக்கிளி பார்க்கும்போதுன்னு சொன்னீங்க. அவருக்கு தயக்கம் இருந்துச்சா ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு பண்ணுறோம் அந்த மாதிரி? இல்லை, அவருக்கு எது கேரக்டர்னாலும் அவர் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ அவர் எதுவானாலும் ஓகே. அவர் கேரக்டர் ரோல்ஸும் பண்ணார், வில்லன் ரோல்ஸும் பண்ணார், காமெடியும் பண்ணார். இல்லை வில்லனாக பண்ணுறது தயக்கம் இருந்துச்சா அவருக்கு? இல்லை. ஆஹா, அவருக்கு வெறும் ரோல் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி பண்ணணும். அவ்வளோ ஒரு உச்சத்தை அடைஞ்சாரு. இப்போ நீங்கள் திருமணமான புதுசில் உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, உங்களுக்கு ஸோ சினிமா உங்களுக்கு பெருசாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியல பெருசான்னு சொன்னீங்க நீங்களே. ஆனால் 70 வந்தப்பறம் ஒரு பக்கம் எம்ஜிஆர் சாரோட படம், ஒரு பக்கம் சிவாஜி சாரோட படம் நடிச்சு பிஸி ஆகிட்டார்ல, அந்த சக்ஸஸை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னீங்க நீங்கள். ஆமாம், சொல்கிறேனே, எல்லாம் அந்த ஃப்ளோலேயே நாங்கள் நார்மலாக இருந்தோம். அந்த ஓஹோன்னு கொண்டாடுறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நார்மல் ஃபேமிலி, அதுவும் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தோம் எங்களோட. ஸோ அந்த ஃபேமிலி அந்த இதில் தான் இருந்தோம் தவிர இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படியே போயிருந்தோம். அந்த ஆடம்பரம், அதை கொண்டாடணும், அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவார்? ஏன்னா ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டர் இல்லைங்களா அவர்? எவ்வளோ நேரம்? ரொம்ப க்ளோஸ். அவருக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வீட்டில் வந்து படுத்துட்டு கீழே தான் தரையில் படுத்துப்பார். அவரை சுற்றி 4 பேர் இருக்கணும் அவருக்கு. ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பார். ஸோ ஃபேமிலியை, அக்கா பசங்க எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுவார். அந்த பாசம், அந்த விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அம்மா மேலே ரொம்ப அவருக்கு பாசம். அவங்க அம்மா எங்கே இருந்தாலும் அவங்க அம்மாட்ட சொல்லாமல் போக மாட்டார். அதே மாதிரி அவங்க அப்பா மேலேயும். அவங்க அப்பா கொஞ்சம் பேரலைஸ் ஆகிடுச்சு, ஒரு 10 இயர்ஸ் படுக்கையிலே இருந்தாங்க. ஸோ அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, அவங்க சிஸ்டரை பார்த்துக்கிறது, எல்லாமே அவர் அந்த இது இருக்கும். அவருக்கு நல்ல முடி இருந்துச்சு. ஆனால் நிறைய பெரும்பாலும் அந்த விக்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணுவார். அந்த மீசையோட க்ளீன் ஷேவ்ல தான் இருக்க பிடிக்குமா? எப்பவுமே ஒட்டு மீசை வச்சு நிறைய அந்த மாதிரி வரும். ஆமாம், இல்லை டெய்லி ஷேவ், ஒரு அந்த படத்துக்காகவும் என்ன தெரியல, டெய்லி ஷேவ் பண்ணுவாங்க. அப்பப்போ கேரக்டர் பிரகாரம் இருக்கிறதுக்கு அந்த ஷேவிங்கு எப்போவுமே நடக்கும். முடி வந்து நான் அவரோட ஒரிஜினல் முடி தான். இப்போ ஜெய்சங்கர் சார் அவரும் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு? ஏன்னா பெரும்பாலான படங்கள்ல நடிச்சிருக்காங்க 2 பேருமே சேர்ந்து. அது அந்த பாண்ட் இல்லைன்னா தொடர்ந்து நடிக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் தானே இரவும் பகலும். அதில் வந்து இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த பாண்டிங் இருந்தது. அவர் வர்றது அவர் தான் வந்து இந்த மெர்சி ஹோமுக்கெல்லாம் கொடுக்கறது அதெல்லாம் சொல்லுவார். ஸோ பர்த்டே ஆனால் இல்லை அவங்க அப்பா நினைவா எல்லாம் வந்து அங்கே பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பர்சனலாக எல்லாம் அட்வைஸ் பண்ணுவார். டே டு டே ரொட்டீன் எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் ஹோம் மேக்கராக இருக்குது, எனக்கு என் பசங்களை பார்த்துக்கணும் தான் ஆசை. ஆமாம், உங்களோட ரொட்டீன் அவரோட மறைவுக்கு பிறகு என்ன உங்களோட ரொட்டீனாக இருக்குது? சேம் அதே தான் ரொட்டீன் போகுது. இப்போ வந்து பசங்க தான் வெளியே கூட்டிகிட்டு போகிறது, இப்போ ஹாலிடேஸ் போகிறது, ஏதாவது பிளான் பண்ணுவாங்க, கெட் டுகெதர் ஆட்டம், எல்லோரும் அவங்க சிஸ்டர்ஸு எல்லோரும் எங்கேயா பிளான் பண்ணி போவோம். இப்படி போவோம். உங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். அவங்க பிள்ளைங்க எல்லாமே பாசமாக என் மேலே. இல்லை என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? இப்போது பையன் வந்து அந்த மெட்டல் சைன் போர்டு எல்லாம் இருக்குல்ல,
அது வச்சு நடத்துகிறாரு. அது இல்லாமல் இன்டீரியர் எல்லாம் பண்ணுறாங்க. பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து திருவான்மியூரில் இருக்குது, சின்ன பொண்ணு. அவர் ஹஸ்பண்ட் வந்து இது லாஜிஸ்டிக் இதில் இருக்கார். பெரிய பொண்ணு வந்து அடையாரில் இருக்காங்க. அவர் அவங்க பையன்தான் யோகி, நான் கூட படத்தில் ஆக்ட் பண்ணான். அதோட டாட்டர் வந்து ஃபுக்கெட்டில் இருக்காங்க. ஸ்ருத்திகா உங்களுக்கு தெரியும், ஆதித்யா. அவங்க 2 பேரும் தான் வந்து 3ஆம் தலைமுறையிலேருந்து வந்திருக்காங்க சினிமாவில். வேற யாரும் இல்லையா அவங்க? வேற அதான் இப்போ யோகி வந்தான், இப்போ பெரிய பையன். அவ்வளோதான், வேற யாரும் இல்லை. திருப்பி நம்ம பேர பசங்க வராங்க அப்படின்னு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நடிக்க வந்தது சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களும் வந்ததாக அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி ரொம்ப டீப்பாக போகல அவங்க. இப்போ தான் வந்து இது வந்துருச்சு, யூடியூப்பு இதில் எல்லாம் இதுவாகிருக்கு. ஸ்ருத்திகா வந்து அதோட பிஸ்னஸ் இருக்குது, ஹாப்பி ஹர்ப்ஸ் இருக்குது, தறி இருக்குது. அதையும் பார்த்துட்டு யூடியூப்லேயே எதாவது போகிறா. இது ஆனந்த விகடனுக்கு 100ஆண்டு விழா. ஸோ என்ன உங்களோட வாழ்த்துக்கள்? நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த விகடன் எனக்கு ரொம்ப புக் படிக்க பிடிக்கும். அப்போல்லாம் வந்து ஜம்ஷெட்பூரில் போஸ்டலில் வரும். ஸோ காத்துட்டுருப்பேன், இந்த போஸ்ட்மேன் தாதான்னு வருவார், அவர்கிட்ட புக்ஸ் வரணுமான்னு சொல்லிட்டு. அப்படி படித்தது இது வரைக்கும் படிச்சுட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்ச நாளாக அந்த மேக்சின் விட்டு போச்சு. ஸோ அது விகடனில் வர தொடர்கதை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் கூட இப்படி இருக்குங்கிறது நீங்கள் வந்து தான் எனக்கு தெரியும், இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு. என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கேயும் வெளியே வராத நீங்கள் வந்து விகடனுக்காக இது 100ஆண்டு விழாவில் வந்து இந்த மாதிரி ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. விகடன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். என்ன நினச்சி வந்ததுக்கு, அவரை ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் இன்னும் பல நூற்றாண்டுகள் அப்படி வந்து அவர் எல்லாரும் மறக்காமல் கொண்டாடிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ மச். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.